இப்போ நீங்க ஒரு வாளியில ஒரு ஒரு மெக்கானிக் ஷாப்ல இருந்து வாங்குன ரொம்ப கருப்பான தூசு அப்புறம் இரும்பு துகள்கள் எல்லாம் கலந்த ஒரு பழைய யூஸ்ட் இன்ஜின் ஆயில் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சரி. அத அப்படியே ஒரு மெட்டல் ட்ரம்முக்குள்ள ஊத்தி ரொம்ப வேகமா சுழல விடுறீங்க. அடுத்த சில நிமிஷங்கள்ல ஆ அந்த ட்ரம்முக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுத்தமான தெளிவான ஆயில் வெளியே வருது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது குப்பைய பணமா மாத்துற ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல? ஆமா, கேக்குறதுக்கு அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது மேஜிக் இல்ல. 8ஆம் வகுப்பு சயின்ஸ் கிளாஸ்ல நாம படிச்ச ஒரு ஒரு சின்ன இயற்பியல் விதி தான் இது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் மெஷின் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கைடு. அதாவது தி சென்ட்ரிஃபியூகல் மெஷின் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கைடு. கரெக்ட். முக்கியமா இத வச்சு ஒரு சாதாரண மனுஷன் எப்படி வெற்றிகரமான தொழில தொடங்கலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்காக ஒரு ஆழமான அலசலை நாம பண்ண போறோம். கண்டிப்பா. இந்த சோர்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட விஷயமே இதுதான். ஒரு சின்ன அறிவியல் தியரி எப்படி ஒரு பெரிய எக்கனாமிக் இன்ஜினா மாறுதுன்றது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. உண்மைதான். இப்போ நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா இந்த டாக்குமெண்ட் வெறும் ஒரு மெஷினை பத்தின மேனுவல் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாதான் அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த வகையில இந்த சென்ட்ரிஃபியூகல் இயந்திரம் பத்தின சயின்ஸை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதோட சயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதோட மெயின் வேலையே பிரித்தெடுத்தல், அதாவது செப்பரேஷன் தான். ஒரு திடப்பொருளை திரவத்திலிருந்து பிரிக்கிறது அல்லது ரெண்டு வேற வேற அடர்த்தி இருக்கிற திரவங்களை ஒன்னிலிருந்து ஒன்னு பிரிக்கிறது. இத உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும்னா ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. சின்ன வயசுல பார்க்ல அந்த கொடராட்டின இருக்கும்ல, அதாவது மெரிகோ ரவுண்ட், அதுல விளையாடினதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆமா. நீங்க அந்த ராட்டினத்துல உட்கார்ந்திருக்கீங்க. அது வேகமா சுத்த ஆரம்பிக்கும் போது உங்களை யாரோ பிடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ராட்டினத்தோட மையத்துல இருந்து நீங்க வெளிப்புறமா விசிறி அடிக்கப்படுற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. இதத்தான் நாம மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட். சூப்பரான உதாரணம். இதே தத்துவத்தை தான் இந்த மிஷினும் பயன்படுத்துது. ஒரு திரவத்தை இந்த மிஷின்குள்ள ஊத்தி அதிவேகத்துல சுழற்றும் போது அதிக எடையுள்ள, அதாவது அடர்த்தி அதிகமான துகள்கள் அந்த மைய விலக்கு விசையால வெளிப்புறமா தள்ளப்படுது. அதே சமயம் எடை குறைவான லேசான துகள்கள் மெஷினோட மைய பகுதியிலேயே தங்கிடுது. ஓ, அப்போ கனமான பொருட்கள் வெளியே போயிடும், லேசானது உள்ளேயே இருக்கும். ஆமா. இதுல ஆவணத்துல கொடுத்திருக்கிற ஒரு உதாரணம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அந்த அழுக்கு நீர் உதாரணம். அழுக்கு நீர் உதாரணமா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் டீப்பாவே சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு பாத்திரத்துல சகதி கலந்த தண்ணிய வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம வச்சா புவியீர்ப்பு விசை காரணமா அந்த சகதி கொஞ்சம் கொஞ்சமா கீழே படியும். ஆமா, அது தானாவே படியும். ஆனா அதுக்கு பல மணி நேரம் ஆகலாம், சில சமயம் பல நாட்கள் கூட ஆகலாம். ஆனா அந்த அழுக்கு தண்ணிய இந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷின்ல ஊத்தி சுழற்றும் போது என்ன நடக்குது தெரியுமா? பல மடங்கு அதிகமாக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு டைம் டிராவல் பண்ணி நேரத்தை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ற மாதிரி தான். வாவ், டைம் டிராவல் பண்ற மாதிரி. அது ஒரு அட்டகாசமான பாயிண்ட். ஆமா, பல நாட்கள்ல நடக்க வேண்டிய விஷயத்த சில நிமிஷங்கள்ல இந்த மிஷின் செஞ்சு முடிச்சிடுது. கனமான சகதியெல்லாம் ஓரமா ஒரு சுவர் மாதிரி படிஞ்சிடும். சுத்தமான லேசான தண்ணி நடுவுல நின்னுடும். ஓஹோ. இதுல எந்த ஃபில்டரும் கிடையாது, அதனால அடைப்பு ஏற்படுன்ற கவலையும் கிடையாது. இது ஒரு பியூர் சயின்ஸ். சயின்ஸ், ஓகே. இது லாஜிக்கலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஆவணத்தோட அடுத்த பகுதியை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி? இந்த மிஷினோட பயன்பாடுகள் விவசாயம், நீர் சுத்திகரிப்பு, உணவுத் தொழில், மருத்துவம், தொழிற்சாலைகள்னு 5 பெரிய இண்டஸ்ட்ரியில இது பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, பல துறைகள்ல பயன்படுது. நவிலும் இது இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? கண்டிப்பா. அதாவது திக்கான தேங்காய் எண்ணெய்க்கும் தண்ணி ஆட்டம் இருக்கிற ஜூஸ்க்கும் ஒரே மெஷின் எப்படி செட் ஆகும்? விஸ்காசிட்டி வேற வேறையாச்சே. உணவுத்துறையில இது எப்படி பிராக்டிக்கலா ஒர்க் ஆகும்னு எனக்கு ஒரு டவுட். இது ரொம்ப வேலிடான கேள்வி. ஆனா நீங்க கேட்ட விஸ்கோசிட்டி, அதாவது அந்த பிசுபிசுப்பு தன்மைக்கும் இந்த மெஷினுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படியா? நாமா, இந்த மெஷின் கவலைப்படுறது எல்லாமே அடர்த்தி பத்தி மட்டும்தான், டென்சிட்டி. இப்போ ஜூஸ் வியாபாரத்தை எடுத்துக்கோங்க. சரி. நீங்க கடைகள்ல வாங்குற தெளிவான ஆப்பிள் ஜூஸ் எப்படி அவ்வளோ கிளியரா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா?
பழத்தை அரைக்கும் போது அதுல சக்கை நார்கள்லாம் இருக்கும். ஆமா, வீட்ல அரைச்சா அப்படிதான் இருக்கும். அது அப்படியே இந்த மெஷின்ல சுழற்றும் போது அடர்த்தி அதிகமான அந்த சக்கையெல்லாம் வெளியே தள்ளப்பட்டு கண்ணாடிய மாதிரி தெளிவான ஜூஸ் வந்து மையத்துல கிடைக்கும். அப்போ அந்த சக்கைய பிரிக்கிறதுக்கு எந்த கெமிக்கலும் தேவையில்ல. சுத்தமா தேவையில்லை, வெறும் சுழற்சி மட்டும்தான். அதே மாதிரி தான் எண்ணெயும். ஓ, என்னைக்கும் இதே ப்ராசஸ் தானா? ஆமா, தேங்காய் மற்றும் பலவிதமான விதைகளிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுக்க, சர்க்கரை தயாரிக்க, ஏன் பெரிய தொழிற்சாலைகள்ல ஆயிலே சுத்திகரிக்க கூட இதே மெஷின் தான் பயன்படுது. பாலிலிருந்து கிரீமை தனியா பிரிக்கிறதும் இதே டெக்னாலஜி தான். வாவ். அப்போ காலையில குடிக்கிற பால்ல ஆரம்பிச்சு மதியம் குடிக்கிற ஜூஸ், வண்டிக்கு போடுற இன்ஜின் ஆயில் வரைக்கும் எல்லாமே இந்த ஒற்றை அறிவியல் தத்துவத்துல அடங்கிடுது. எக்ஸாக்ட்லி. இது வெறும் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கிடையாது, நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் பின்னிப்பிழைஞ்ச ஒரு டெக்னாலஜி. இது உண்மையிலேயே ஆச்சரியம்தான். சரி, இப்போ இயந்திரத்தோட பயன்பாடுகள் பத்தி பார்த்தோம். இது எப்படி ஒரு பிசினஸா, அதாவது எப்படி பணமா மாறுதுன்ற வணிக கோணத்துக்கு வருவோம். கண்டிப்பா, அதுதானே ரொம்ப முக்கியம். இந்த ஆவணத்துல சொல்லியிருக்கிற பிசினஸ் மாடல்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி வருமானத்தை கொடுக்கும்? இந்த சோர்ஸ்ல குறிப்பா சில லாபகரமான தொழில்களை ரொம்ப டீடைலா வரிசைப்படுத்தியிருக்காங்க. முதலாவதா தமிழ்நாட்டுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் தொழில். ஓ, கோகனட் ஆயில் பிசினஸ். ஆமா, உள்ளூர்லயே தரமான தேங்காய்களை வாங்கி இந்த மெஷின் மூலமா எந்த ரசாயன கலப்பும் இல்லாத 100% சுத்தமான ஆர்கானிக் எண்ணெயை பிரித்தெடுக்க முடியும். இன்னைக்கு ஆர்கானிக் பொருட்களுக்கு மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கு. கரெக்ட். இப்படி தயாரிக்கப்படுற எண்ணெயை சரியா மார்க்கெட்டிங் பண்ணா மாசம் 30,000 முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கலான்னு இந்த ஆவணம் சொல்லுது. ஒரு நிமிஷம். இங்க தான் நான் கொஞ்சம் குறுக்கிடணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் லாபம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மிஷினோட விலை அவ்வளவு ஒன்றும் அதிகம் இல்லைன்னு சொல்லும்போது, இவ்ளோ சுலபமா எல்லாராலையும் 1.5 லட்சம் சம்பாதிக்க முடியும்னா, ஏன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த பிசினஸ பண்ணல? இதுல ஏதோ ஒரு கேட்ச் இருக்கணும் இல்லையா? நுழைவு செலவோ இல்ல வேற ஏதாவது தடைகளோ, சோர்ஸ்ல இத பத்தி ஏதாவது ஹிண்ட் இருக்கா? நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான கேள்வி. சோர்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் உண்மையாவே அட்ராக்டிவா தான் இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபரேஷனல் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மிஷின் வந்து வெறும் ப்ராசஸிங் மட்டும்தான் பண்ணும். ஆனா பிசினஸ்னு வரும்போது தரமான தேங்காயை கம்மி விலைக்கு சோர்ஸ் பண்றது, கரெக்டான பேக்கேஜிங் பண்றது, ஆர்கானிக்னு சொல்லி சரியான கஸ்டமர்ஸை ரீச் பண்றது, இது எல்லாமே உங்க திறமை தான். ஓ, அப்ப மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த 1.5 லட்சம் லாபம் அப்படிங்கிறது மிஷினால மட்டும் வரதில்ல, உங்க மார்க்கெட்டிங் திறமையாலையும் சேர்த்து தான் வருது. ஓகே, இப்போ மேக்ஸ் சென்ஸ். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மிஷின் வேலை செஞ்சிடும், ஆனா பிசினஸா நாம தான் ரன் பண்ணணும். சரி, அடுத்த பிசினஸ் மாடல் என்ன சொல்லிருக்காங்க? இரண்டாவதா பால் மற்றும் கிரீம் பிரிப்பு தொழில். நீங்க நேரடியாக விவசாயிகளிடம் இருந்தோ அல்லது பண்ணையிலிருந்தோ பாலை கொள்முதல் பண்றீங்க. சரி. அதை இந்த மிஷின்ல விட்டு அதில் உள்ள கிரீமை மட்டும் தனியா பிரிக்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட 2 ப்ராடக்ட் இருக்கும். 2 ப்ராடக்டா? ஆமா, ஒன்னு வந்து விலைமதிப்பு மிக்க கிரீம், மற்றொன்று கொழுப்பு நீக்கப்பட்ட பால், அதாவது ஸ்கிம் மில்க். சுத்தமான கிரீமை பேக்கரிகளுக்கும் ஸ்கிம் மில்க டீக்கடைகளுக்கும் இல்ல ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்களுக்கும் நீங்க விற்கலாம். சூப்பர் ஐடியா. இதன் மூலமா தினமும் ஒரு 1000 - 5000 ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டலான்னு ஆவணம் சொல்லுது. இதுல ஒரு அட்டகாசமான ஸ்ட்ராட்டஜி ஒளிஞ்சிருக்கு பாருங்க. என்னது? நீங்க தேங்காய் எண்ணெய் பிசினஸ் பண்ணும்போது அது ஒரு மந்த்லி ப்ராஃபிட் மாடல். பொருள் செஞ்சு வித்து பேமெண்ட் வர 1 மாசம் ஆகலாம். ஆனா இந்த பால் பிசினஸ் இருக்கு பாருங்க, இது உங்க பிசினஸ்க்கான டெய்லி கேஷ் ஃப்ளோவா உறுதி பண்ணுது. உங்களுக்கு தினமும் பால் வாங்குறோம், கிரீம் பிரிக்கிறோம், சாயங்காலம் விக்கிறோம், நைட் கையில காசு இருக்கு. கரெக்ட். ஒரு பிசினஸ எந்த தடையும் இல்லாம ரன் பண்றதுக்கு இந்த மாதிரி டெய்லி பண்ண புழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆவணம் இது ரொம்ப அழகா பிளான் பண்ணிருக்கு. எக்ஸாக்ட்லி. பணம் தினமும் புழங்குறது தான் ஒரு ஹெல்தியான பிசினஸ்க்கான அடையாளம். சரி, நம்ம இதுவரைக்கும் பொருளை தயாரிச்சு விக்கிறத பத்தி பார்த்தோம். ஆமா. ஆனா எதையுமே தயாரிச்சு விக்காம இந்த மிஷினை வச்சு வெறும் சர்வீஸ் மட்டுமே பண்ணி எப்படி சம்பாதிக்கலான்னு இன்னொரு ஆங்கிளும் இதுல இருக்கு. அது என்ன சர்வீஸ் மாடல்? ஒரு ஃபேக்டரிக்குள்ள மிஷினை தூக்கிட்டு போய் சர்வீஸ் பண்றதா? ஆமா, கிட்டத்தட்ட அதுவேதான். 3வது வாய்ப்பா நீர் சுத்திகரிப்பு சேவையை ஆவணம் குறிப்பிடுது. நீர் சுத்திகரிப்பா? ஆமா, பெரிய பெரிய பண்ணைகள், விவசாய நிலங்கள் அல்லது தொழிற்சாலைகள்ல தண்ணீர் தேங்கி சகதியா கழிவா மாறி போயிருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த போர்ட்டபிள் மிஷினை எடுத்துட்டு போய் அந்த சகதியை பிரிச்சு நீரை சுத்திகரிச்சு கொடுக்கும் சேவையை நீங்க செய்யலாம். ஓ, அப்போ கெமிக்கல் போட்டு தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு பதிலா பிசிக்கலாவே அழுக்கு பிரிச்சு எடுக்கிறோம். கரெக்ட். அந்த கம்பெனிக்கு இது பெரிய தலைவலி. அதை நீங்க சில மணி நேரங்கள்ல சால்வ் பண்றீங்க.
இதுக்கு ஒரு வேலைக்கு 500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. மிஷினை தூக்கிட்டு போறோம், க்ளீன் பண்றோம், காசு வாங்குறோம். ஆமா. அடுத்ததா 4வதா ஜூஸ் வியாபாரம். நாம முன்னாடியே பேசின மாதிரி ஆப்பிள், அன்னாசி மாதிரியான பழச்சாறுகள்ல இருக்கிற தேவையற்ற சக்கைகளை நீக்கி பிரீமியம் குவாலிட்டியில ஜூஸ் தயாரிச்சு விக்கலாம். உள்ளூர்ல விக்கலாமா? ஆமா. ஜிம்மு, சூப்பர் மார்க்கெட்டுன்னு சப்ளை பண்ணலாம். இதுல மாசம் 20,000 இருந்து 80,000 வரைக்கும் வருமானம் ஈட்டலாம். நைஸ். கடைசியா 5வதா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் வாய்ப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் கழிவு எண்ணெய் மறுசுழற்சி, அதாவது வேஸ்ட் ஆயில் ரீசைக்கிளிங். இதத்தான் நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும் இல்லையா, அந்த யூஸ்ட் இன்ஜின் ஆயில். ஆமா, அதேதான். ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அந்த பழைய ஆயில்ல சின்ன சின்ன இரும்பு துகள்கள், கார்பன் தூசு எல்லாமே இருக்கும். அது எப்படி இந்த மெஷின் க்ளீன் பண்ணுது? உள்ள மாட்டிக்குமே. அதுதான் அந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டியே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல எந்த ஃபில்டரும் கிடையாது. சோ அடைச்சிக்க வாய்ப்பே இல்ல. ஓ, ஃபில்டரே இல்லையா? ஆமா. நீங்க அந்த பழைய ஆயில உள்ள விட்டதும் மிஷின் அதிவேகத்துல சுழலும் போது அந்த இரும்பு துகள்கள், தூசு எல்லாமே மையவிலக்கு விசையால ஓரமா இருக்கிற மெட்டல் சுவர்ல போய் ஒட்டிக்கும். ஆஹா. சுத்தமான ஆயில் மட்டும் மையத்திலிருந்து வழியும். பெரிய தொழிற்சாலைகள், ஆட்டோமொபைல் கம்பெனிகள்ல இருந்து இந்த பயன்படுத்திய எண்ணெயை ரொம்ப கம்மி விலைக்கு நீங்க சேகரிக்கலாம். அதை சுத்திகரிச்சு மறுபடியும் விக்கும்போது அதுல கிடைக்கிற லாப விகிதம் ரொம்ப ரொம்ப அதிகம். குப்பையில இருந்து காசு பாக்குறது இதுதான். ஆனா இங்கதான் நான் மெயினான விஷயத்துக்கு வரணும். சொல்லுங்க. இவ்வளவு லாபம் தரும் தொழில்களை தொடங்க நுழைவு செலவு, அதாவது அந்த பேரியர் டு என்ட்ரி ரொம்ப அதிகமா இருக்குமே. ஜூஸ் கடையில ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரியல் ஆயில் வரைக்கும் சுத்தம் பண்ற இந்த மிஷின் பல லட்சங்கள் ஆகுமே. முதலீடு எவ்வளவு தேவைப்படும்னா ஆவணத்துல ஏதாவது சொல்லிருக்காங்களா? இங்கதான் இந்த ஆவணம் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குது. இதுக்கு நீங்க கோடிக்கணக்குல செலவு பண்ண தேவையில்லை. அப்படியா? ஆமா. இந்த சென்ட்ரிஃபியூகல் இயந்திரங்கள்ல சிறிய அளவிலான மிஷின்ஸ்களும் கிடைக்குது. அதை வாங்குறதுக்கான முதலீடு வெறும் 20,000 ரூபாயில தொடங்கி 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் ஆகும்னு சோர்ஸ்ல சொல்லிருக்காங்க. 20,000 ரூபாயிர ஒரு மிஷினா? இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே. சின்ன லெவல்ல வீட்ல இருந்து தொடங்குற பிசினஸ்க்கு இந்த முதலீடு போதுமானது. அதுவே நீங்க பெரிய லெவல்ல ஃபேக்டரி மாதிரி செட்டப் பண்ண போறீங்கன்னா பெரிய தொழிற்சாலை இயந்திரங்களோட விலை 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஓ, ஓகே. இது எல்லாமே கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த மிஷின்களை எங்க வாங்குறது? சோர்ஸ்ல ஏதாச்சும் கம்பெனி பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்களா? ஆமா. ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ், அதாவது ட்ரீம் ஆப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த மெஷின்களை விக்கிறதா ஆவணத்துல சொல்லியிருக்காங்க. ஓ, ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ். அவங்கள காண்டாக்ட் பண்ண ஒரு வாட்ஸ்அப் அல்லது தொலைபேசி எண்ணும் கொடுத்திருக்காங்க. +91 787 166 5841. நான் திரும்பவும் சொல்றேன். +91 787 166 5841. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம கவனிக்கணும். குறைந்த அளவு இயந்திரங்களே இருப்பதாகவும் அதனால உடனே ஆர்டர் செய்யுங்கணும் அந்த ஆவணத்துல ஒரு அவசர குறிப்பு, அதாவது ஒரு அர்ஜென்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஹா, இது மார்க்கெட்டிங்ல சொல்லப்படுற கிளாசிக் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது ஃபோமோ டெக்னிக். ஆமா, அதேதான். ஸ்டாக் கம்மியா இருக்குன்னு சொல்லி உடனே வாங்க வைக்கிற ஒரு தந்திரம். நாமும் இந்த கம்பெனியை பத்தி பர்சனலா செக் பண்ணல. ஆனா இந்த டாக்குமெண்ட்ல அவங்க யூஸ் பண்ணிருக்க ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ அக்ரெசிவா இருக்குன்னு பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நாம இங்க எந்த ஒரு பக்கமும் சாயாம ஆவணத்துல இருக்கிறத அப்படியே உங்களுக்கு சொல்றோம். நிஜமா. நாம இந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய மெயின் டேக்அவே அவங்க விக்கிற மெஷின் கிடையாது, அவங்க சொல்லி கொடுத்துற அந்த பிசினஸ் மாடல் தான். கரெக்ட். அறிவு அப்படிங்கிறது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுல மட்டும் இல்ல. அந்த அறிவை எப்படி நாம பிராக்டிக்கலா அப்ளை பண்றோம், ஒரு சாதாரண இயற்பியல் விதியை எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மாத்துறோம் அப்படிங்கறதுல தான் வெற்றியே இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு சின்ன கொடராட்டினத்துல ஆரம்பிச்ச நம்ம விவாதம் இப்போ ஃபேக்டரியில ஆயில் ரீசைக்ளிங் பண்ற வரைக்கும் நிக்குது. ஆமா. மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்றது வெறும் புத்தகத்துல இருக்கிற ஒரு தியரி கிடையாது. அது தேங்காய் எண்ணெயா மாறுது, பேக்கரிக்கு போற கிரீமா மாறுது, ஃபேக்டரிக்கு போற ரீசைக்கிள்டு ஆயிலா மாறுது. இதுதான் சயின்ஸோட பவர். இது மூலமா ஒரு சாதாரண மனுஷன் கூட மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற ஒரு தொழிலதிபரா மாற முடியுங்கிறத இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்த்தோம். ஆமா, சயின்ஸையும் பிசினஸையும் லிங்க் பண்ற இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டாலே நம்மள சுத்தி இருக்கிற பல வாய்ப்புகளை நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட் கொடுத்துட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. மைய விலக்கு விசை மாதிரி பள்ளிக்கூடத்துல நாம படிச்ச ஒரு சாதாரண சயின்ஸ் ரூல் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பொருளாதார வாய்ப்பை உருவாக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா.
ஆர்க்கிமெடிஸ் தத்துவம், தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ரிக்ஷன், இப்படி அன்றாட நாம கடந்து போற இன்னும் எத்தனை எளிய அறிவியல் தத்துவங்கள் நாளைய மாபெரும் வணிக வாய்ப்புகளாக மாற நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிற கண்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.